நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
Amen.
இரண்டாம் வசனம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 13 முதல் 15 மற்றும் 29 முதல் 32. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு திருத்தூதராக இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாக என் இனத்தார்கள் பொறாமையை முன்னிட்டு அவர்களும் சிலரையும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர்ப்பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டு இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு தீர் சீரோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானியர்கள் அவர்கள் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனது இறந்து என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறார் என கருதினார். ஆனால் இயேசு அவர்கள் ஒரு வார்த்தை கூட மறுமுறையாக சொல்லவில்லை. சீரழிவார்கள் நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிட்டு என்று கேட்கிறார். அவரோ மறுபடியார், இஸ்ராயேல் காணாமல் இருப்பவர்களே நான் அனுப்பப்பட்டேன் என்றார்.
ஆனால் அவர்கள் பணிந்து, ஐயா எனக்கு உதவி இருக்கிறார், அவர்களும் முடிகிறார். பிள்ளைகளுக்குரிய உதவிகளுக்கு நாய்க்குட்டிகளுக்கும் போடுவது முறையில் இருக்கிறார். உடனே அப்பன், ஆமையா, ஆனால் தங்கள் உரிமையாளர்களின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் எதுவுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை தெரிந்து நீ விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவர்கள் கூறினார். அந்நேரத்தில் அவர் மகளை நீ ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise God. Praise God. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. இயேசுவே மகிமை. இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கிறிஸ்துவின் சகோதர சகோதரர்களே, எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களும் இறைவனின் இரக்கத்தை கடந்து இறைவன் இருக்கிறார். இன்றைய 3 வாசகங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை 3 வாசகங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் பிற இனத்தார் என்பதும், இரண்டாவதாக அனைத்து மக்களும். இந்த 2 வார்த்தை 3 வாசகங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் வாசிக்கிறோம். கடவுள் எல்லா மனிதர்களும் தனது இரக்கத்தை தன் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இறைவன் உலகத்திற்கு மிகுந்த அன்பு கொண்டதால் நம் பாவங்களுக்கு சார்பாடு தன் ஒரே பேரான மகனை அவர் கையெழுத்தார். அதுதான் இறைவனின் அன்பு அடங்கியிருக்கிறது. இந்த கடவுள் தன் அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்றால், நாம் பாவிகளாக இருந்த பொழுது நம் பாவங்களுக்காக தன் உயிரை கையெழுத்தும்படி தன் மகன் இது உலகத்தில் மீட்பராய் மாற வேண்டும் என்பதற்காக இறைவன் அவரை கையெழுத்தில்தான் கடவுளுடைய அன்பு இருக்கிறது. எனவே நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதில் அல்ல, மாறாக கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். கடவுள் தான் நம்மை அன்பு செய்கிறார். எனவே அவருடைய அன்பினால் தான் நாம் மீட்போம். அவருடைய இரக்கத்தில் தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நாளையும் நாம் காண்கிறோம். ஒவ்வொரு நாளையும் இறைவன் நமக்கு புதுப்பித்துக் கொடுக்கிறார். இறைவன் நமக்கு கடந்த நாளினுடைய நமது காயங்கள், நமது வேதனைகள், நமது துன்பங்கள், நமது துயரங்களை அவர் மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்துகின்ற தேவன் அல்ல. மாறாக அதிகாலையிலே அவர் இரக்கம் நம்மை தட்டி எழுப்பி அது இரக்கமானது நமக்கு ஒரு புதிய நாளை, புதிய சிந்தனைகள், புதிய தெம்பை, புதிய தைரியத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கிறார். அங்கே இறைவனுடைய அன்பு என்பது நம் எல்லோரையும் மன்னிக்கின்ற அன்பாக, எல்லோரையும் அரவணைக்கின்ற அந்த அன்பாக இருக்கிறது. அந்த அன்பை அறிந்து கொண்டவர்கள், அந்த அன்பை உணர்ந்து கொண்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை வாழ வேண்டும் என்பதை இந்த வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், கடவுளுடைய இரக்கத்தை அன்பை தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நீதியை நிலைநாட்டுங்கள். நீதி என்பது அன்பினுடைய ஒரு அடையாளம். என்றால் அன்பிலே நீதி வெளிப்படும். நீதியிலே அன்பு இணைந்திருக்கும். அது இறைவனை மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அன்பிலே நீதி இருக்க முடியாது. நீதி இருந்தால் அங்கு தண்டனை இருக்கும். நீதியிலே அன்பு இருந்தால் அங்கு தண்டனைக்கு இடமில்லை. ஆனால் இறைவனுடைய அன்பிலே நீதி இருக்கும். அந்த நீதியினுடைய அந்த அடித்தளத்தில் அன்பு இருக்கும். அந்த கடவுளுடைய நீதியினுடைய அடிப்படையே அன்புதான். கடவுளின் அன்பினுடைய அந்த வெளிப்பாடு, வெளி அடையாளம் தான் நீதி. எனவேதான் கடவுள் நம்மை அன்பு செய்கிறவர். அதே வேளையிலே அவர் நீதியோடு தீர்ப்பிடுகிறவர். அந்த நீதியிலே அன்பு இருப்பதால் அவர் நம்மை தண்டனைக்குள்ளாக்குவதில்லை. மன்னிக்கின்ற நீதி, மன்னிக்கின்ற நீதி, நீதிமன்றங்களிலே நீதி வழங்கப்படும். அப்படி நீதி வழங்கப்படுகிற பொழுது நிச்சயமாக குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் இறைவனுடைய நீதியிலே தண்டனை என்பது மன்னிப்பு, அன்பு. அப்படிப்பட்ட இறைவன் நீதியை நிலைநாட்டுகிறது. என்றால் கடவுளின் அன்பை சுமக்கின்றவர்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய நீதி. இரண்டாவதாக அந்த நீதியை கடைபிடிக்கின்றவர்கள்
ஆண்டவர் சொல்கிறார், நேர்மையை நீங்கள் கடைபிடிங்கள். மூன்றாவதாக, விடுதலையும் வெற்றியும் உங்கள் அன்பையில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இரக்கத்தோடு செயல்படுங்கள். நீதி, நேர்மை, இரக்கம் இவையெல்லாம் அன்பின் வெளிப்பாடுகள். இவையெல்லாம் அன்பு இருக்கின்ற இடத்தில் மட்டும்தான் இது மூன்று வெளிப்படும். ஆக இறைவனுடைய அன்பை சொல்வது மூன்று காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இறைவனுடைய அன்பிற்குள் அழைக்கப்பட்ட அனைவருக்கும் ஆண்டவர் நான் சொல்கிறார், எல்லா புறநகர் மக்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இதோ எல்லோரையும் திருமலைக்கு நான் அழைத்து வருவேன், எவரையும் நோக்க மாட்டேன். என்னுடைய இஸ்ரவேல் மக்கள் புறநகர்காரை அவர்கள் பொருட்டாக கருதுவதில்லை. அவர் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள், அவர் கடவுளால் புறந்தள்ளப்பட்டவர்கள். நாங்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆலயம் சொந்தம், எங்களுக்கு மட்டும்தான் இந்த திருமலை சொந்தம், நாங்கள் மட்டும்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், எல்லா மக்களிடங்களையும் எனது திருமலைக்கு அழைத்து வருவேன். எனது இல்லம் இறைவேற்றலின் இல்லம் எனப்படும். ஆலயம் என்பது இறைவேற்றலுடைய ஒரு இல்லமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஜெபத்தினுடைய ஒரு இல்லம் தான் ஆலயம். அந்த ஆலயத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஜெபம். ஆனால் பல நேரங்களிலே இந்த ஆலயமானது பல காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பல காரணங்களுக்காக ஓய்வெடுப்பதற்காக அல்லது பேசுவதற்காக அல்லது பல நேரங்களிலே ஜெபிப்பதற்காக அல்ல, செல்போனை செல்ஃபி எடுப்பதற்காக மட்டும்தான் பல வேளைகளிலே ஆலயங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆலயம் என்பது அடிப்படையில் அது ஜெபத்தினுடைய அடையாளம். ஆலயம் என்பது இறை வேலை செய்கின்ற இடம். ஆலயம் என்பது இறைவனின் பெயரை தாங்கி இருப்பது அடையாளம். இறைவனின் பெயரின் அடையாளம் தான் ஆலயம். இதனால் இறைமைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் திருச்சட்டத்திலே ஆண்டவர் சொல்வார், என் பெயரை தாங்கி இருக்கும் இந்த ஆலயம் உங்களுக்கு கைவரக்கூடியதாக மாறிவிடும் என்று சொல்வார். அதே ஆலயம் என்பது கடவுளுடைய இரக்கத்தை ஏற்கிற இடம், இறை வேலை செய்கிற இடம். ஆக இந்த ஆலயம் ஜெபிப்பதற்காக, இறைவன் இரக்கத்தை பெறுவதற்காக, இறைவன் நம்பிக்கை பெறுவதற்காக, இறைவன் அன்பை பெறுவதற்காக ஜெபிக்கின்ற இடம், இறைவன் என்கிற இடம். ஆக இந்த இடம் எல்லோருக்கும் சொந்தமான இடமாக இருக்கிறது. யாரையும் இந்த ஆலயம் புறந்தள்ளவில்லை, யாரையும் இந்த ஆலயம் வேண்டாம் என்று ஒதுக்குவதில்லை. என்றால் இங்கு வாழ்வது எல்லா மனிதர்களுக்கும் உரியவர். அதுதான் இன்றைய திருப்பாடலில் நாம் வாசிக்கிறோம். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரே இந்த அருளையும் இரக்கத்தையும் கொடுக்கின்ற மனிதராக இருக்கிறேன். எல்லா மனிதரும் ஒரு அருளையும் இரக்கத்தை உணர்ந்து கொள்ள அனைவரையும் உழைக்கின்றேன். அவர்களே எல்லா மனிதரையும் உழைக்கிறார். யாரையும் அவர் பொருந்தப்படுவதில்லை, யாரையும் அவர் ஒதுக்குவதில்லை. எல்லா மனிதருக்கும் அவர் அருளை கொடுக்கிறார். இரண்டாம் வாசகத்திலே பவுல் சொல்கிறார், கடவுள் எல்லா மனிதருக்கும் அருளையும் இரக்கத்தையும் கொடைகளை கொடுத்திருக்கிறார். அவர் நாம் தீயர் என்பதற்காக அல்லது நாம் பாவி என்பதற்காக அவர் கொடுத்த அருளை அவர் திரும்ப பெறுவதில்லை. இறைவன் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருளையும் அவர் திரும்ப பெறுவதில்லை. அவர் நமக்கு கொடுத்த அருளும் அழைப்பும் என்றென்றும் நித்தியத்துக்குமானது. நாம் தான் அந்த அருளினுடைய பலனை நமது வழக்கில்தான் நமது பாவத்தால் அடையாமல் போயிருக்கிறோம். கடவுள் எல்லோருக்கும் அருளை கொடுத்திருக்கிறார். கடவுள் எல்லோருக்கும் அவருடைய அழைப்பை கொடுத்திருக்கிறார். நல்ல மனிதர்களாக வாழ, நிம்மதியோடு வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, அமைதியோடு வாழ கடவுள் எல்லோருக்கும் அருளை கொடுத்திருக்கிறார். நாம் நமது பாவங்களால், நமது பலவீனங்களால் நாம் இழந்திருக்கிறோம். நாம் தகுதியற்றவர்களாக மாறியிருக்கிறோம். கடவுளை அப்படி மாற்றுவதில்லை. கடவுளுடைய அந்த அருளும் இரக்கமும் நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் நமக்கு தேவை தாழ்ச்சி, நம்பிக்கை, விடாமுயற்சி. இந்த மூன்று காரியங்களை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த கனானிய பெண் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்பிக்கையுடைய பலன் என்ன, தாழ்ச்சியுடைய பலன் என்ன, விடாமுயற்சியுடைய பலன் என்ன என்பதை இன்றைய நற்செய்தியிலே கனானிய பெண் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களுடைய நம்பிக்கையை பாருங்கள். ஆண்டவர் வருகிறார். ஆண்டவரை பார்த்து தாவீதின் மகனே என்று இரக்கம் என்று சொல்கிறார். தாவீதின் மகன் என்பது ஆண்டவர் அன்னை மரியாதைக்கு கடவுளுடைய இயேசுவுடைய பிறப்பை அறிவிக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர், இயேசுவுடைய பெயரிலே மேன்மையான ஒரு பெயர் தாவீதின் மகன் என்பது. ஏனென்றால் தாவீதின் அரியணையிலே அவர் என்றென்றும் அரசாட்சி செய்வார். இளைஞர்களுக்கு வாழ்வதற்கு இயேசுவுடைய பிறப்பை அறிவிக்கின்ற பொழுது தாவீதின் ஊரிலே உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அப்படியெல்லாம் அந்த பெண் இயேசுவை எல்லா மனிதருக்கும் உரியவர் என்று அறிந்திருந்தால்
அப்படி என்றால் அந்த இயேசுவை குறித்து அவர் எவ்வளவு அறிந்திருப்பார். அந்த நம்பிக்கை எப்படி வருகிறது? கடவுள் அறிவதன் பொருட்டுதான் நமக்கு நம்பிக்கை வருகிறது. கடவுளை அறிவதன் பொருட்டுதான் நமக்கு நம்பிக்கை வருகிறது. அவர் இயேசுவை பற்றி அறிந்திருந்தார். என் மகளை குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த தேவன் உங்களிடம் இருக்கிறது என்றால் நீங்கள் தாவீதின் மகன், அவர்தான் என் மீட்பர் என்று அறிந்திருந்தார். ஆனால் இயேசு அவருடைய நம்பிக்கையை சோதிக்கிறார். அவர் நம்பிக்கையை சோதிக்கிறார். நான் இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். முதலிலே தவறி போன இஸ்ராயேல் மக்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் இதோ பிள்ளைகளுக்கு உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியல்ல என்று அந்த பெண்ணை ஒரு நாய்க்கு சமமாக பேசுவதை கூட நாம் நினைக்கலாம். இல்லை, அந்த பெண் அதை தாழ்ச்சியோடு உண்மைதான் இருக்கலாம். பிள்ளைகள்லாம் உணவை அந்த உணவு மேசையிலிருந்து உண்ணுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறது. ஆனால் அதே அதிகாரத்தை அந்த மேசையிலிருந்து உண்ணுகின்ற அந்த துண்டுகளை உண்ணுகின்ற அதிகாரத்தை நாய்கள் பெற்றிருக்கிறது. நாய்கள் அந்த துண்டை தின்பதற்கு எவரும் தடுப்பதில்லை, அதற்கு உரிமை வழங்கவில்லை. எனவே அவர் சொல்கிறார், எனக்கு அந்த உரிமை இருக்கிறது, எனக்கு அந்த உரிமை. கீழே இருக்கிற துண்டுகளை தின்னுகின்ற உரிமை நாய்க்கு இருப்பதை போல எனக்கும் உமது இரக்கத்திலே உரிமை இருக்கிறது, எனக்கும் உமது அன்பிலே உரிமை இருக்கிறது, எனக்கும் உமது அந்த சுமவளிக்கின்ற வல்லமையை பெற எனக்கும் உரிமை இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது என்று கடவுளுடைய அந்த இரக்கத்தை ஆணித்தனமாக அவர் எடுத்து வைக்கிறார். தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரை நாயகர்களுக்கு என்ற வார்த்தை சொன்னால் ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் வந்து பணிந்து வணங்குகிறார். அவருடைய தாட்சியை பாருங்கள். கடவுள் முழுவதும் பணிந்து, ஆண்டவரே நீர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும், எனக்கும் ஒரு உதவி வேண்டும், எனக்கும் உமது உரிமையிலே இரக்கத்திலே மன்னிப்பிலே உமது சுகத்திலே எனக்கும் பங்கிருக்கிறது, எனது பிள்ளைக்கு பங்கிருக்கிறது என்ற ஆணையமான ஒரு நம்பிக்கை தன் வாழ்க்கையிலே தாட்சி. மூன்றாவது விடாமுயற்சி. விடாமுயற்சியோடு இயேசு இரக்கத்தை பெறுவதே அவர் விடாமுயற்சியோடு இருக்கிறார். கடவுள் இரக்கத்தை பெறுவதே எனக்கு இந்த நம்பிக்கை, எனக்கு இந்த தாட்சி, எனக்கு இந்த விடாமுயற்சி இருக்கிறதா? விடாமுயற்சி இருக்கிற பொழுது இறைவனுடைய இரக்கத்தை நிச்சயம் பெற்றுக் கொள்வோம், இறைவனுடைய அன்பை நிச்சயம் பெற்றுக் கொள்வோம். ஆக இறை எங்கள் இடமான புனித ஆலயத்தை நாம் எடுத்து வைக்கின்ற எல்லா காலத்திலையும் இறைவன் கேட்டு அருள் புரிவார். அதற்கு நமக்கு தேவை நம்பிக்கை. இரண்டாவது தாழ்ச்சி. இரண்டாவது சபையுடையாளர் புத்தகம் 35:17 வாசிக்கிறோம். தாழ்ச்சி உள்ளவர்கள் மன்றாட்டு முகில்களை வானங்களை ஊடுருவிச்சது. தாழ்ச்சி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். மூன்றாவதாக நமக்கு தேவை விடாமுயற்சி. எனவே நம்பிக்கை, தாழ்ச்சி, விடாமுயற்சிகள் இறைவனுடைய திருவாலயத்தில் நாம் ஜெபிப்போம். ஜெபிப்பதை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையோடு செல்வோம். இறைவன் ஒவ்வொருவரையும் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையை
அம்மா விசுவாசம் தெரிந்து நீ நம்பியவாறே நடக்கும் என் நம்பிக்கை வார்த்தையை புரிந்த இறைவன் இந்த வேளையிலே நம்பிக்கையோடு நம்பிக்கைன்ற ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு இறைவன் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை வாழ்வையும் இறைவா என் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியவர்கள் குழுக்கள் துறவிகள் அனைவருக்காகவும் கேட்கின்றோம். இவர்கள் தனது வார்த்தைகளை தனது வாழ்வை வார்த்தைகளாக வாழ வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டும் என இறைவா உங்களை கொண்டாடுகின்றோம். அன்பின் திருவுருவே கலாநிதிகளின் நம்பிக்கையை பாராட்டி உங்களை கூறுகிறோம். நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழந்துவிடாமல் உன் மீது உறுதியான விசுவாசம் கொண்டு உண்மையை பற்றிக் கொள்ள எங்களுக்கு வரம் தர வேண்டும் என இறைவா உங்களை கொண்டாடுகின்றோம். கருணை நிறைந்த இறைவா, துன்பங்களாலும் துயரங்களாலும் வறுமையாலும் வாடிக்கொண்டிருக்கும் அனைவரையும் இறங்கி ஆசி வழங்கி உன் திருந்த ஒளியை அவர்கள் மீது வீசி அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளித்தர வேண்டும் என இறைவா உங்களை கொண்டாடுகின்றோம். இறக்கத்தை உற்சாக இறைவா, நோயினால் வாழ்வோம், தனிமையில் இருப்போம், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோம், தேவையில் உணர்வோர் அனைவருக்கும் உமது ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டும் என இறைவா உங்களை கொண்டாடுகின்றோம். நாம் தனிப்பட்ட தேவைக்காக நாம் மௌனமாக நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். என் பேரான எதை கேட்டாலும் என் பின்னர தந்தை உங்களுக்கு அருள்வார் என்று யோவான் 14:14 வாக்குறுதி கொடுத்தவரே, அப்பா நம்பிக்கையோடு உங்களுடைய வெற்றிகளை கொண்டாடுகிறேன். இன்னும் எங்கள் உள்ளத்தில் எங்களுடைய இடத்தில் ஒதுக்கி கிடைக்கின்ற சொல்ல முடியாத வெளியிட முடியாத ஆழ்ந்த மன்றாட்டுகளை இதோ இந்த பரிமிதமான இந்த திரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்தருடைய நாமத்தை மன்றாடுகின்றோம். இந்த
ஆண்டவரே ஆட்சிக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றலும் அதாவது தந்தவற்றையும் பொழுது உண்மையை நாம் பெற்றுக்கொள்ளவே பெருமமாக எங்களாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். உங்கள்
நம்பிக்கையின் மறைபொருள் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்களை பாராமல் உமது நம்பிக்கையை நோக்கி உமது ஜனத்திற்கு ஏற்ற அதனை அமைதியை ஒற்றுமையையும் அளித்தவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற நீரே. இதோ இறைவனின் சபை, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த சபையில் அழைக்கப்பட்டவர் நாம் அனைவரும் பேர் பெற்றோர். He must go.
Hallelujah.
குறைந்தே மனிதனாலும் நினை கருவைகள் நடந்தாலும் நினை குறைந்தே மனிதனாலும் ஏழை வீரனாய் இழந்தாலும் ஏழை வீரனாய் இழந்தாலும் ஒரு நாளும்